காயல் பட்டணத்து ஸ்பெஷல் தம்மடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? தேங்காவை கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் அரைச்சி நல்லா திக்கான பாலை புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ரவ்வாவும் தேங்காய் பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். 4 மணி நேரத்துக்கு பிறகு 200 கிராம் சுகரை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்த பிறகு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இப்போ இதை மூடி வச்சு மறுபடியும் 10 மணி நேரம் விட போகிறேன். நான் நைட்டு ஃபுல்லாக விட்டுட்டேன். மறுநாள் காலையில் எடுத்துகிட்டு இதில் ஒரே ஒரு நாட்டு முட்டையை நல்லா பீட் பண்ணி இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ரவா பேட்டரில் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இது கூட மைதா மாவு, ஏலக்காய் தூள், நெய் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இதை மூடி வச்சு மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரம் விட்டுடலாம். எந்த டீனில் பேக் பண்ண போகிறோனோ அந்த டீனில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மைதா டஸ்ட் பண்ணிவிட்டு பேட்டரை சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக முந்திரி பருப்பு வச்சு 180 டிகிரி ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் 30 மினிட்ஸ் வச்சு எடுத்தேன். சென்டரில் மட்டும் கொஞ்சம் கொலன்னு இருந்துச்சு. ஆனால் வெந்துருச்சு. என்ன தப்பு பண்ணேன்னு தெரியல. உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.